தோணுது, கேளு. இப்பதான் இறங்கி வரதா உத்தேசமா? புரியலையே. இல்லைங்க, அது எப்பண்டுதான். ஆ, ஓ, அதுவா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல மார்கழி வரும். தைக்கு மேல வச்சுக்கலாமா? சக்தி, வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள்? உன் அண்ணி எல்லாம் சொன்னா. என்ன சொன்னாங்க? சீக்கிரமே ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடு. என்ன நீ வேற எரிச்சல கலப்பாம போனேன்ட்டு. சத்துடா. இவரு வேற. ஏய் ஆண்டலே, அண்ணே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேனே. சாமி கும்பிட வந்தியா? சரி கும்பிட்டு வா, அண்ணன் வெளியே நிக்கிறேன். நான் கும்பிட வேண்டிய சாமி எதிரில தானே இருக்கு. என்னைக்குமே நீதானே என் சாமி. நான் அடிக்கடி இப்பெல்லாம் கோயிலுக்கு வரதே உன்னை பார்க்க தானே. கோயில்ல இருக்க சாமி கூட நம்ம கோரிக்கையை சொன்னாதான் நிறைவேற்றும். ஆனா எனக்கு ஒண்ணுனா, நான் எதுவுமே சொல்லாமலே என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து நிக்கிற பாரு, எனக்கு நீதானே சாமி. ஆண்டாளு, அண்ணன் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆளு தான். என் தங்கச்சி மேல உசுரா இருக்கிற ஒரு சாதாரண அண்ணன். அண்ணா, சாமி என்னைக்குன்னு நான் தான் சாமின்னு சொல்லி விளம்பரம் தேடி இருக்கு. நான் தான் சாமின்னு சொல்லிக்கிற யாருமே சாமி இல்லைன்னு. நீ வேணா யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டாளு, எந்திரிப்பா. என்னப்பா நீ நல்லா இருப்பா. அண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். அப்படியா? என்னன்னு சொல்லுப்பா. நம்ம அப்பாவோட கனவு இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நான் டாக்டரா இருந்து இந்த ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்றதுதான். இப்போ அப்பாவோட கனவு நிறைவேற போகுதுண்ணே. நிஜமாவா? ஆமா, நம்ம ஊர்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க போறேண்ணே. ஆண்டாளு, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏப்பா, ஹாஸ்பிட்டல் கட்டுறது ரொம்ப பெரிய விஷயமாச்சேப்பா. ஏகப்பட்ட காசு செலவிலையுமே. எப்படி? மாமா தானே எனக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பாட்டி பேர் தான் வச்சிருக்கோம். ஏப்பா, எதுக்குப்பா அவங்க பணத்துல கட்டிக்கிட்டு? அன்னைகிட்ட கேட்டிருந்தா நானே பணம் கொடுத்துருப்பேன்ல. இல்லைண்ணே, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கேட்குறேன். எல்லாமே எனக்கு நீ தான் பண்ற. இப்பதான் எலெக்ஷன் வர முடிஞ்சிருக்கு, நிறைய பணம் செலவாயிருக்கும். அதான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டான்னு. அட அதெல்லாம் வேறப்பா. அதுக்காக உனக்கு எதுவும் செய்ய முட்டுவேனா நானே? என்னப்பா நீ? அது இல்லைண்ணே, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பேச்ச ஆரம்பிச்சதே மாமா தானே. உனக்காக நான் பண்றேமான்னு அவர் உரிமையோட கேக்குறப்போ என்னால மறக்க முடியலண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, ஹாஸ்பிட்டல் ரன் ஆக ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன் மருமகளுக்கு நான் செய்யறேன், இதுல போய் கணக்கெல்லாம் பார்க்கலாமான்னு அவர் சொல்லிட்டாரு.